ஒரு அழகான காட்டில் ஒரு குருவி கூடு கட்டி தன்னோட பையன் ராணு கூட வாழ்ந்து வந்துச்சு. அப்போ சிட்டு, டேய் ராணு, அம்மா உணவு தேடி கொண்டு வர காட்டுக்கு போகிறேன். அம்மா வர வரைக்கும் இந்த முட்டையை நீ பத்திரமா பார்த்துக்கணும், சரியா? இல்லைனா முட்டையை வேற எதுனா பறவையோ இல்லைனா விலங்கோ சாப்பிட்டுடும். அதனால தான் நீ நான் வராத வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கணும், சரியா ராணு? சரிம்மா, நான் நீங்கள் வர வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கிறேன். சீக்கிரமா வந்துடணும்மா. அப்படின்னு ராணு குட்டி பறவை சொல்லுச்சு. சிட்டு உணவு தேடி கொண்டு வர காட்டுக்கு பறந்து போச்சு. கொஞ்ச நேரம் போனதும் ராணுவோட ஃப்ரெண்டு ரோசி கிளி வந்துச்சு. டேய் ராணு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. உன்னையும் விளையாட கூட்டின்னு வர சொன்னாங்க. வாடா போலாம். ரோசி, எங்க அம்மா இந்த முட்டையை பத்திரமா பார்த்துக்க சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் என்னை எங்கேயும் போகக்கூடாது சொன்னாங்க. அதனால தான் நான் விளையாட வரலப்பா. நீ போய் விளையாடு. ஓ அப்படியா? சரி ராணு, நான் போயிட்டு வரேன்டா. ரோசி கிளி ராணு கிட்ட சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாட போச்சு. அப்படியே நேரம் போக போக நம்ம குட்டி பையன் ராணு கூட்டிலேயே தூங்கிட்டான். அப்போ அந்த வழியா போன காலுக்காகம், என்ன, அந்த கூட்டுல ஏதோ முட்டை இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, அது முட்டை தான். சரி, அந்த முட்டைய ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட வேண்டியதுதான். நல்ல வேளை அந்த ராணுக்குட்டி பறவை தூங்கிட்டு இருக்கு. அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ள நம்ம முட்டைய தூக்கிட்டு போயிடுவோம். காலுக்காகம் தனக்கு தானே அப்படி சொல்லிக்கிட்டு கூண்டில் இருந்த முட்டையை தூக்கிக்கிட்டு வேகமாக பறந்து அதோட வீட்டுக்கு போச்சு. ராணுக்குருவி தூக்கம் கலைஞ்சி எழுந்து பார்த்துச்சு. கூட்டில் பார்த்தா முட்டையை காணோம். அப்போ தூரத்தில் காலுக்காகம் முட்டையை தூக்கிக்கிட்டு பறந்து போகிறத பார்த்த ராணுக்குருவி காலுக்காகத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே போச்சு. அப்போ காலுக்காகம், முட்டையை உடைச்சி ஆம்லேட் போட்டு சாப்பிடலான்னு பார்த்தா வெங்காயம் பச்சை மிளகான்னு இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ என்ன பண்ணுறது? வேற வழி இல்லை, கடைக்கு போய் வாங்கிட்டு வர வேண்டியது தான் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு கடைக்கு பறந்து போச்சு காலுக்காகம். காலுக்காகம் போன கேப்பில் ராணுக்குருவி பறந்து காலுக்காகம் வீட்டு உள்ளே வந்து முட்டையை தூக்கிக்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துச்சு. அதோட வெளியே உணவு தேட போன அம்மா சிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. ராணு நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொன்னான். ராணு சொன்னதை கேட்ட சிட்டு தன்னோட பையன் எவ்வளவு திறமையானவனான்னு நினச்சி தனக்கு தானே சந்தோஷப்பட்டுக்குச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் டு பை எஜுகஸ்ட். இந்த எஜுகஸ்டில் ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கோடிங், ஸ்டாக் மார்க்கெட்டிங். நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஆகி இன்கம் எடுக்கணுமா? எப்படி ஸ்டார்டிங்கில் இருந்து பண்ணணும்னு A to Z சொல்லி கொடுக்குறாங்க. இன்றைய இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் பணம் சம்பாதிக்க ஆசையா? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபுல் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு எஜுகஸில் ஜாயின் பண்ணி உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி பணம் சம்பாதிங்க. இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்குது. உடனே ஜாயின் பண்ணி உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி பணம் சம்பாதிங்க.